ஸோ ஹலோ ஆல், வெல்கம் டு கணியன் அகாடமி. ஸோ எல்லாருக்குமே வணக்கம். உங்களுடைய போலீஸ் எக்ஸாம் இந்த 2024 வரப்போகுது. ஸோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து கணியன் சார்பாக உங்களுக்கு வந்து நிறையா கிளாஸஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயும் நடக்கிறாங்க. அது போக யூடியூப்பில் உங்களுக்கு நிறையா ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ கணியனுடைய புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுடைய கணியன் சம்மந்தப்பட்ட உங்கள் என்கொயரிக்கு, கிளாஸஸ் சம்மந்த என்கொயரிக்கு வந்து கீழே ஸ்க்ரீனில் இருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ வந்து பொதுவாகவே எனக்கு நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நமக்கு இங்கே இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீஸுன்ற ஒரு பேஷன் வந்து சில பேருக்கு தான் இருக்கும். ஸோ அப்போது ஏன் யூனிஃபார்ம்ன்ற ஒரு பேஷன்னா வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் வாங்குகிற பீப்புள் வந்து அவங்களுடைய மனநிலையும் சரி, அவங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ அப்படின்றப்ப ஏன்னா அவங்கள மாதிரி தான் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் போக முடியும். ஏன்னா வந்து ரொம்ப படித்தவங்களால் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு வர முடியாது. ஏன்னா அவங்க ஃபிசிக்கலும் ஃபிட்டாக இருக்கணும், மென்டலி ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து ரொம்ப ஒரு பேஷனேட்டட் பீப்புள் மட்டும்தான் உள்ளே வர முடியும். ஸோ அந்த பேஷனேட் பீப்புள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் கணியன் அகாடமி உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்முடைய டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய ப்ரீவியஸ் கொஷின், அதாவது எஸ்ஐ எக்ஸாம் 23, 24, 22 உடைய 2020 இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கம்பைண்டாக எல்லாம் தான் பார்க்க போகிறோம். பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி இந்த மாதிரி கம்பைண்டாக பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து போலீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாகவே நமக்கு வந்து கொஷின்ஸை வந்து சைக்காலஜி ஒரு போர்ஷன் மெயினாக இருந்தால் கூட நமக்கு அந்த ஜிஎஸ் போர்ஷன் வந்து சிலபஸ்ன்றது பர்டிகுலர் இது கிடையாது. இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எடுத்திங்கன்னா பாலிட்டியில் ஒரு சிலபஸ் இருக்கும், எக்கனாமி ஒன்று இருக்கும், ஜியோகிராஃபி இருக்கும், வரலாறு இருக்கும். ஆனால் எஸ்ஐ பொறுத்த வரைக்குமே வந்து டிகிரி லெவல் எக்ஸாம் அவ்வளோதான். ஆனால் அதுக்கான சிலபஸ் வந்து எங்கேயும் கண்டிப்பாக அவங்க மென்ஷன் பண்ணி கிடையாது. இங்கிட்டு இங்கே படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ரேண்டமாக நீங்கள் இங்கே பாலிட்டி படிக்கணும், ரேண்டமாக வரலாறு படிக்கணும்னு இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய டிஎன்பிசி என்ன ஒரு ஜிஎஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி படிங்க. எஸ்ஐக்குன்னு சொல்லி பர்டிகுலராக நீங்கள் படிக்கிறத தாண்டி டிஎன்பிசிக்கு என்ன படிப்பீங்களோ த சேம் லைக் உங்களுடைய எக்ஸாம் படிங்க. ஏன்னா இது ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம். ஸோ அப்போ டிகிரி லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து உங்கள் டிஎன்பிசியோடைய குரூப் 2 வந்து டிகிரி லெவல் இருக்கா, ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஸோ அதனால் வந்து இந்த கொஷின்ஸையும் கொஞ்சம் நீங்கள் பார்க்கும்போது ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ தான் படிக்கணும், எது இம்பார்ட்டன்ட். ஏன்னா முன்னாடி மாதிரி வந்து ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸாக இந்த எக்ஸாம் வந்து இல்லை. ஏன்னா இப்போ எல்லா எக்ஸாமுமே அவங்களுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் த கொஷின் இஸ் இன்க்ரீஸ்டு கம்பேர்ட் டு த முன்னாடி எக்ஸாமுக்கு. இது இப்போனாச்சு எல்லா கேள்வியோட தரங்கள் கூட்டிகிட்டே போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய படிக்கும் விதத்தை வந்து மாற்றிக்கணும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ண லெவலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் என்னென்னா அந்த கொஷின்ஸை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, கொஷின் இருக்குது ஃபேக்சுவல் இல்லாமல் காரணம் கூற்று, சரியான மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், சரியான கூற்றுகள், ஸோ சரியான பேர் இணைகள், ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அது லெவலுக்கு கொஷின்ஸையும் அவங்கள அந்த கொஷின் செட் பண்ணுற பீப்புள் எப்படி யோசிப்பாங்களோ அது மாதிரி யோசிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாம் தானே ரொம்ப போலீஸ் எக்ஸாம் ஈஸியாக இருக்குன்ற ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ ஈஸி தான். ஆனால் என்ன அப்படின்னா வந்து கொஷின் லெவல் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி லெவலுக்காச்சும் நீங்கள் அதை கொஞ்சம் அப்ரோச் பண்ணினா தான் உங்களுக்கு எஸ்ஐ ஈஸியாக இருக்குது. ஏன்னா போலீஸ் எக்ஸாம் வந்து எல்லாருமே எழுதுவாங்க, சரியா? சும்மா வந்து எழுதி பார்க்குற பீப்புள் இருப்பாங்க, ஆனால் பேஷனேட்டாக சில பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு காம்படிஷன் வந்து எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய படிக்கிற லெவலை வந்து இவ்வளோ போதும், இவ்வளோ தாண்ட தேவையில்லைன்ற மினிமைஸ் பண்ணாதீங்க, சரியா? நமக்கு வந்து ஒரு எக்ஸாமுக்குன்னு படிங்க. அது வந்து போலீஸோ இல்லை டிஎன்பிஎஸ்சியோ வாட் எவர், ஒரு பரீட்சைக்குன்னு சொல்லி ஒரு போட்டித் தேர்வுக்குன்னு படிங்க. அப்போ தான் நம்ம எந்த எக்ஸாமையும் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். சரி, ஓகே. ஸோ கொஷின்ஸில் போகலாம். ஓகே. ஸோ முதல் கேள்வி பாருங்கள். மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது? ஸோ இந்த ஒரு கேள்வி வந்து ரீசெண்ட் டைமில் நிறைய எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பிசிலையும் கேட்டிருந்தாங்க, எஸ்ஐ கேட்டிருக்காங்க. எஸ்ஐலையுமே இந்த கொஷினை இப்போ ப்ரீவியஸ் இயரில் ஒரு 3 times இந்த கொஷின் இதே கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும். என்னது ஆன்சர் வந்து சி. ஸோ இது ஆன்சர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆன்சர் நமக்கு சி தான் ஆன்சர். ஸோ 1969 ஆன்சர். இதுக்கு ஆன்சர் என்னது? 1969 ஆன்சர், சரியா? இப்போ இது ஆன்சரை தாண்டி இதை யார் பேர் வச்சா, ஏன்னா இந்த கொஷின் கேட்டிருக்காங்களா, அப்போ இது சம்மந்தப்பட்டு நீ என்ன பண்ணணும், இதை அடுத்து வேறு என்ன மாதிரி கேட்கலான்னா இந்த பேரை மாற்றியவர் யாருன்னு கேட்பாங்க. யார் மாற்றினா? ஸோ அண்ணா தான் இந்த பேரை வந்து மாற்றிருப்பார். ஸோ அண்ணா வந்து நமக்கு சிஎம்மாக இருக்கும்போது என்ன பண்ணுவார், இந்த பேரை வந்து நமக்கு மாற்றிருப்பார், சரியா? சரி. ஸோ அண்ணா வந்து நமக்கு சிஎம்மாக இருக்கும்போது இந்த பேரை நமக்கு மாற்றிருப்பார். ஸோ எப்போ மாற்றுவார்? January 13, 1969 அது மாற்றுவார். January 14, January 14.
ஸோ தை 1 அன்னைக்கு இந்த பேர் நமக்கு மாற்றுவார். ஸோ எப்படி மாற்றுவார்னா, நமக்கு வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 3 இருக்குது நமக்கு. ஸோ ஆர்டிக்கல் 3 என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்டேட் ஒரு மாநிலத்தோட எல்லையை கூட்டலாம், குறைக்கலாம், பேர் மாற்றலாம், இந்த மாதிரி நமக்கு இருக்குல்ல. ஸோ அப்போது அந்த ஆர்டிக்கல் 3 படி என்னதுன்னா, ஒரு ஸ்டேட்டுடைய பேருக்கு மாற்ற யாருக்கு பவர் இருக்குது, ஒன்லி ஃபார் த பார்லிமெண்ட். அதாவது நல்லா வச்சுக்கோங்க, பார்லமன்றம் நினச்சா மட்டும்தான், பார்லமெண்ட் சட்டங்கள் மூலமாக மட்டும்தான் ஒரு மாநிலத்தின் பேரை மாற்ற முடியும். சரியா, ஸ்டேட் கிடையாது. சட்டமன்றம் எப்போ மாற்றலாம்னா மாவட்டங்கள் பேரை மாற்றிக்கலாம். இப்போ மெட்ராஸ், சென்னையா மாதிரி இருக்கா, ஸோ அந்த மாதிரி மாவட்டங்கள் பேரை மாற்றுறதுக்கு மாநில அரசே போதும். ஆனால் ஒரு மாநிலத்தின் பேரை மாற்ற யார் பண்ண முடியும், ஒன்லி பார்லிமெண்ட். அப்போ இது மாதிரி நிறையா ஸ்டேட்ஸ்க்கு பேர் மாற்றிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கடைசியாக வந்து ஒடிசா மாற்றிருப்பாங்க, பாண்டிச்சேரி புதுச்சேரியாக புதுச்சேரியாக மாற்றிருப்பாங்க, அப்புறம் உத்தராஞ்சல் உத்தராகண்டா மாற்றிருப்பாங்க. தென் இந்த மாதிரி வந்து வரிசையாக நிறையா ஸ்டேட்ஸ்க்கு பேர் மாற்றிருப்பாங்க. ஸோ அதில் தான் தமிழ்நாடு மெட்ராஸ் பிகம் தமிழ்நாடு. சரியா, ஸோ 69 அண்ணா மாற்றினார். இந்த தமிழ்நாடுக்கு பேர் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமாக 2 நபர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா மாப்போ சிவஞானமும் ஜீவானந்தமும். 2 பேரும் தான் தமிழ்நாடுன்ற பேர் வைக்கலான்னு சொல்லி ஒரு பரிந்துரை நடப்பாங்க. ஏன்னா நமக்கு 1952 யார் சிஎம்மாக இருப்பார் தமிழ்நாட்டுக்கு, ராஜகோபாலாச்சாரி இருப்பாரா. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் ஒரு பேர் வைப்பார். ஏன்னா வந்து தக்ஷிண பிரதேஷ்னு ஒரு பேர் வச்சிருப்பார். அந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஹிந்தி பேர் வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிப்பார், தக்ஷிண பிரதேஷ். ஸோ அப்போ என்ன ஆகுனா வந்து நமக்கு அண்ணா இந்த மாப்போ சிவஞானமும் நம்மளுடைய ஜீவானந்தம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தமிழ்நாடுன்ற பேரை கோரிக்கை வச்சுருப்பாங்க. ஸோ எதிர்ப்பாங்க இந்த பேருக்கு. அப்போ என்ன ஆகுனா 1956 வந்து ஒரு விருதுநகரை சேர்ந்த ஒரு நபர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சங்கரலிங்கனார். அவர் என்ன பண்ணுவார்னா, உண்ணாவிரதம் இருப்பார். இந்த மாதிரி வந்து தமிழ்நாடுன்ற பேர் மாற்றணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருப்பார். ஒரு 76 நாள் உண்ணாவிரதம் இருப்பார். சரியா, இறந்து போயிடுவார். ஸோ அவர் இறப்புக்கு அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். ஸோ அவர் ஒரு முக்கியமான ஒரு முன்னோடி. அவருடைய இறப்பு வந்து நமக்கு தமிழ்நாடுன்ற பேருக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. சரியா, அப்போ இதுக்கு ஆன்சர் சி. ஸோ அதுக்கான தகவல் நமக்கு தான். சரியா, அப்போ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஆர்டிக்கல் 3 படி ஒரு மாநிலத்துக்கு பேரை மாற்றலாம். யார் மாற்றலாம், பார்லமென்றம் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். சரி, ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஓகே, ஸோ பொதுவாகவே இந்த நேஷ்னல் பார்க்ஸ் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய இன்னொரு டாபிக் வந்து உங்கள் போலீஸ் எக்ஸாமில் வந்து இந்த தேசிய பூங்காக்கள்ன்ற கேள்வி. ஸோ நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, வனவிலங்கு சரணாலயம், நமக்கு வந்து பறவைகள் சரணாலயம், அப்புறம் பயோஸ்பியர் உயிர்கோணங்கள். ஸோ இதில் வந்து எப்போ விஷயம் ஏற்றுவாங்க, கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போலீஸ் எக்ஸாம் வந்து ப்ரீவியஸாக பார்க்கும்போது இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி வனவிலங்கு பூங்கா, அப்புறம் நேஷ்னல் பார்க் தேசிய பூங்கா, அப்புறம் பேர்ட் சாங்சுரி பறவைகள் பூங்கா, அப்புறம் பயோஸ்பியர் உயிர்கோணம். ஸோ எப்போயுமே இந்த 4லேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும். இந்த 4லேருந்து கண்டிப்பாக விஷயம் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ ஒரு 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 சரணாலயம் கொடுத்துட்டு இது எந்த ஊரில் வந்துச்சு, இது எந்த ஊரில் இருக்குன்ற கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து எப்போ இது கண்டிப்பாக படிங்க, ஏன்னா புவியியல் உங்களுக்கு படிப்பீங்க. ஸோ இது மேக்ஸிமம் வந்து நமக்கு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கும் நேஷ்னல் பார்க்கு வித்தியாசம் கிடைக்குன்னா வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து மாநில அரசு கட்டுப்பாடில் இருக்கும், நேஷ்னல் பார்க் வந்து மைய அரசோடைய கட்டுப்பாடில் இருக்கும். சரியா, ஸோ அப்படின்ட்டு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே நமக்கு வந்து சுமார் 500க்கும் மேலே நேஷ்னல் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது. அதில் நேஷ்னல் பார்க்ஸ் 150 கிட்ட தான் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் 17 வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. அதில் 5 மட்டும் என்னது தேசிய பூங்காக்களாக இருக்குது. அந்த 5ல் ஒன்று இந்திரா காந்தி தேசிய பூங்கா. அப்போ இந்திரா காந்தி என்னது ஒரு தேசிய பூங்கா எங்கே இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் இருக்குது. அப்போ என்னென்னா வந்து இந்த மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி பற்றி கொஸ்டின்ஸை கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருமே, ரொம்ப முக்கியம். வைல்ட் லைஃப் சாங்சுரி, இந்த பயோஸ்பியர், பேர்ட் சாங்சுரி, நேஷ்னல் பார்க். ஸோ இது இல்லாத கேள்வியே உங்களுக்கு இருக்கவே இருக்காது, எப்போயும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து படிக்கும்போது நிறைய 500 படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தேவையில்லை. முக்கியமான ஸ்டேட்ஸை போட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மட்டும் படிங்க, தமிழ்நாடு படிச்சுக்கோங்க. இப்போ நெய்பர் யார், கேரளா, ஆந்திரா, மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஒரு 10 ஸ்டேட்டோடைய நேஷ்னல் பார்க்ஸு மட்டும் படிங்க போதும். நம்ம எல்லா ஸ்டேட்ஸும் படிக்க முடியாது நம்மள. அந்தமான் படிங்க, தமிழ்நாடு படிங்க, கேரளா, ஸோ கர்நாடகா. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான ஸ்டேட்ஸில் எங்கே அதிகமான ஃபாரஸ்ட் ஏரியா இதுக்கு மலைப்பகுதி எங்கே அதிகமாக இருக்கோ அதை படிங்க. சரியா, ஸோ அது படித்தோம்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷனுக்கு கொஸ்டின் வேறு மாதிரி தான் வரும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். அதனால சொல்கிறேன். ஸோ வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷ்னல் பார்க், பேர்ட் சாங்சுரி அண்டு பயோஸ்பியர்.
இது 4மே கண்டிப்பாக உங்கள் புக்கில் இருக்க படிங்க. புக்கில் நமக்கு நிறையா 10th புக்கில் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எல்லாருமே. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ கோயம்புத்தூர். சரியா? ஸோ எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. ஸோ லைக்ஸ் வந்து பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டில் இந்த கொஷினுக்கு ஆன்சர் போஸ்ட் பண்ண நான் பார்த்துக்கிறேன். ஓகே சரியா? ஸோ ஓகே. ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து கோயம்புத்தூர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ மெக்மோகன் கோடு என்று அழைக்கப்படும் எல்லை கோடுகள் எந்த 2 நாட்டினிடையே பிரிக்கப்படுகிறது? ஓகே. ஸோ அதுக்கு ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஸோ மெக்மோகன் கோடு என்று அழைக்கப்படும் எல்லை கோடு எந்த 2 நாடுகளை இடையே பிரிக்கப்படுகிறது? ஸோ மெக்மோகன் கோடு அப்படின்னா கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து இப்போ எல்லைகள் பகிரும்போது நமக்கு வந்து சில நாடுகளுடைய இது பேர் ஒரு சில நபர் பேர் வைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லையை பிரித்தது யார் என்ன சொல்லுவீங்க? ராட்க்ளிஃப். ஸோ ராட்க்ளிஃப்ன்ற ஒரு இங்கிலீஷ்காரர் தான் இந்தியா பாகிஸ்தான்ற எல்லையை வந்து என்ன பண்ணியிருப்பார்? பிரிக்கிறதுக்காக அவர் தலைமையில் தான் என்ன பண்ண எல்லையை பிரிச்சிருப்பாங்க. இந்தியா இது பாகிஸ்தான் சொல்லி. ஸோ அப்போ இந்த ராட்க்ளிஃப் அந்த எல்லைக்கு என்ன பிரிச்சிருக்காங்க? தி கால்ட் அஸ் ராட்க்ளிஃப். ஸோ அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பகிரக்கூடிய கோடுக்கு என்ன பேர்? மெக்மோகன் கோடுன்னு சொல்லுவாங்க. சரியா? மெக்மோகன் கோடு. ஸோ அப்போது இந்த கோடு தான் நமக்கு வந்து இந்தியா அண்டு சைனா பவுண்ட்ரியை பிரிக்கக்கூடிய நாடுகள். ஓகே. ஸோ அப்போ இந்த கொஷின் பார்க்கும்போது இன்னொன்று பார்க்கணுன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த எல்லைகள் அமைஞ்சிட்டுள்ள இந்த மாநிலங்கள் நாடுகள் இருக்குல்ல. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா 7 நாடுடைய எல்லையை பகிர்றாங்க இல்லையா? அதில் பெரும்பான்மை யார்? வங்கதேசம் பகிர்றாங்க. லீஸ்டாக யார்? ஆப்கானிஸ்தான். ஸோ அதிகமான எல்லை பகிரும் நாடு யார்? பங்களாதேஷ். குறைவாக யார்? ஆப்கானிஸ்தான். சரியா? ஸோ மொத்தம் 7 கண்ட்ரிஸ் வந்து எல்லையை பகிர்றாங்களா? ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க உங்களுக்கு வந்து. ஸோ இந்த பவுண்ட்ரி சம்மந்த கொஸ்டின் கேட்பாங்க. இப்போது ரீசெண்டாக உங்கள் எஸ்ஐ கேட்கல, ஆனால் ஒரு எக்ஸாம் என்ன கேட்டாங்கன்னா வந்து இப்போ வங்கதேசத்தின் எல்லையில் அமைந்துள்ள இந்திய மாநிலங்கள் எதுவும் கேட்பாங்க. சரியா? ஸோ பங்களாதேஷோட எல்லையில் வந்து எந்தெந்த இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ கேட்கலாம் உங்களுக்கு. ஏன்னா வந்து இப்போ வந்து கொஷின்ஸ் வந்து லெவல் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்கும்போது எப்படினாலும் கேள்வி கேட்கலாம். இதுவும் கேட்கக்கூடாது கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ வங்கதேசத்தில் எல்லையில் அமைந்துள்ள மாநிலங்கள் எது இதெல்லாம் கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க? ஆமாம், என்ன ஒரு 5 மாநிலங்கள் நமக்கு அங்கே அமைஞ்சிருக்கு. எங்கே? வங்கதேச எல்லையில். என்னென்னு சொல்லலாம்? அஸ்ஸாம், திரிபுரா, மெகாலயா, மிசோரம் மற்றும் வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த 5 ஸ்டேட்டோடைய எல்லை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு? நமக்கு பங்களாதேஷோடைய நாட்டில் அமைஞ்சிருக்கு. சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி கேட்கலாம் உங்களுக்கு. உங்களுடைய ஃபியூச்சரில் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கேள்விகளும் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி என்ன பண்ணுங்கன்னா வந்து இந்த மாதிரி 7 கண்ட்ரி பார்த்தோமா, இந்த 7 கண்ட்ரிஸோடைய எல்லைகள் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸில் பகிருதுன்னு சொல்லி ஒரு பார்வை வச்சுக்கோங்க. பொதுவாகவே வந்து புவியியல் இந்த மாதிரி படிக்கும்போது கையில் மேப் வச்சு படிங்க. மேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையே இல்லை. அது ஒரு விஷுவலாக பார்க்குறீங்க, ஒரு பிக்சரைஸ் பண்ணுறீங்க. அப்போ அது இன்றைக்கி மறக்கவே மறக்காது உங்களுக்கு. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அந்த எந்தெந்த கண்ட்ரியோடைய எல்லையில் என்னென்ன இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சரியா? அப்போ பாகிஸ்தான் சொன்னீங்க. பாகிஸ்தான், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத், இந்த 4 ஸ்டேட் இருக்குமா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நாடோடைய எல்லைகளுக்கும் என்ன இருக்குது? இந்த ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி ஸ்டேட்ஸோட எல்லைகள் அமைஞ்சுள்ள மாநிலம் வந்து படிச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் சி. ஓகே. ஏன்னா இதான் அவங்களுடைய மாடல். எதுக்காக நான் உங்களுக்கு நான் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கொஷினுக்கும் நம்ம பார்க்குறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறீங்கன்னா இது டாபிக் கூட கேள்விக்கிறேன். இந்த பவுண்ட்ரி என்ன, யார் அமைஞ்சிருக்கா, அந்த பவுண்ட்ரிக்கு என்ன பேர், இது சம்டைம் எத்தனை கிலோமீட்டர் நீளம் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு சி. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. ஸோ பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம். ஓகே. ஸோ இந்த பிரிக்ஸுன்ற ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ பிரிக்ஸை பற்றி அடிக்கடி கேள்வி கேட்கப்படுது உங்களுக்கு. சரியா? ஸோ பிரிக்ஸ் பற்றி நமக்கு அடிக்கடி கொஷின்ஸ் கேட்கப்படுது. சரியா? ஸோ பிரிக்ஸ்னால் யார் வருவா நமக்கு? ஸோ பிரிக்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த கூட்டமைப்பு 2009 ஆரம்பித்தாங்க. 2009 தலைமையிடம் இருந்தது. தலைமையிடம் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ தலைமையிடம் வந்து நமக்கு பிரிக்ஸின் தலைமையிடம் ஷாங்காய். வெரி குட். ஷாங்காய் தான் நம்முடைய தலைமையிடம். பிரிக்ஸோட தலைமையிடம் ஷாங்காய். ஸோ 2009 ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஒரு 5 கண்ட்ரிஸோடைய கூட்டமைப்பு. பொதுவாகவே இந்த மாதிரி கூட்டமைப்பு எதுக்காக ஆரம்பிப்பாங்கன்னா முக்கியமான காரணம் அவங்க எக்கனாமிக்காக.
அந்த நாட்டோடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இவங்க டீமாக ஃபார்ம் ஆவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் இந்த பிரிக்ஸ்ன்ற அமைப்பும் நமக்கு நிறைய யூஎன் இருக்குது, யுனெஸ்கோ இருக்குது, IMF இருக்குது, வேர்ல்டு பேங்க், ஸோ நிறைய அமைப்புகள் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் இது என்னது ஒரு எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஆரம்பித்த அமைப்பு தான் இந்த பிரிக்ஸ் அமைப்பு. பொருளாதார மேம்பாட்டுக்கு அமைச்சாங்க. பின்பு அவங்க பாதுகாப்புக்காகவும் கலாச்சார மேம்படுறதுக்காகவும் நிறைய அமைச்சிருக்காங்க. இப்போ பிரிக்ஸோடைய போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் நமக்கு பார்த்தீங்கன்னா 2023 பிரிக்ஸோடைய 15வது சப்மிட் கூட்டம் நடந்துச்சு. எங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் ஜோன்ஸ்பர்க்னு இடத்துல இருந்துச்சு. ஜோன்பெர்க்கில் நடந்தது 15வது பிரிக்ஸ் மாநாடு. ஸோ இந்த பிரிக் பற்றி உங்களுக்கு கொஸ்டின் எப்போயும் கேட்குறேன், ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அமைப்புகளுடைய பேர், அது தலைமையிடம் எங்கே இருக்குது, அது எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, ரீசெண்டாக அதோடைய கூட்டம் நடந்தால் அந்த கூட்டத்தின் பேர். ஸோ அப்போது அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாடல்லே கேட்குறாங்க. சரியா? ஸோ கொஞ்சம் அதை பார்த்து வச்சுக்கோங்க எல்லாருமே. ஃபைன். சரியா? அப்போ ஆன்சர் வந்து பி. ஸோ 5 வாசிங்க. தகுதி உள்ள வாக்காளர் பட்டியலை டேஷ் என அழைக்கப்படும். ஸோ இதுவும் போன வருஷம் கேட்ட கேள்வி தான் உங்களுக்கு. ஸோ தகுதி உள்ள வாக்காளர் பட்டியலை டேஷ் என அழைக்கப்படும். என்னது? ரொம்ப சிம்பிள். என்னது? என்ன ஆன்சர் போடுவீங்க? வெரி குட். ஏ. ஸோ ஏ என்னது? வாக்காளர் பட்டியலா? வாக்காளர் பட்டியல். வாக்களிப்பு பட்டியல் கிடையாது, வாக்காளர் பட்டியல், ஓட்டர் லிஸ்ட் இது பேர். சரியா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, தகுதி உள்ள வாக்காளர்களின் பட்டியல். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் நமக்கு வந்துடுது. சரியா? வாக்காளர் தான். அப்போ இஸ் கால்டு வாக்காளர் பட்டியல். சரியா? ஸோ இந்த ஏன்னா நமக்கு வந்து ஏன் இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து டைம் அது. ஸோ அப்போ இந்த வருஷமும் எலெக்ஷன் பற்றி நிறைய கேள்வி கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போதா? ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை வச்சு வாட்ச் பண்ணுங்க எல்லாருமே. ஸோ அப்போ எலெக்ஷன் பற்றி கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன கேட்பாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி கேட்கலாம். அப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரிகளை பற்றி கேட்கலாம். இப்போ புதுசாக வந்த தலைவர்கள் யாரும் கேட்கலாம். உங்கள் பதவி காலம் என்ன, யார் அப்பாயின்ட் பண்ணுறா, அது மாதிரி வந்து அதிகாரிகள் இருக்காங்களே. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சிஇஓன்னு சொல்லுவாங்க, தலைமை தேர்தல் அதிகாரி, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர், டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆஃபீஸர், அப்புறம் இஓ எலெக்ஷன் அப்சர்வர் தேர்தல் கண்காணிப்பாளர், அப்புறம் இஆர்ஓ தேர்தல் பதிவு அலுவலர். இந்த மாதிரி அது அதிகாரிகளுக்கு பற்றி கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாக்காளர் இருக்காங்களா, அப்போ என்ன சொல்லிப்பாங்க, அடுத்து கேட்பாங்க இப்போ வாக்காளர் பதிவுகளை பண்ணுவது யாருன்னு கேட்பாங்க. யார் பண்ணுவா? இஆர்ஓ பண்ணுவார். இஆர்ஓனா யார்? தேர்தல் பதிவு அலுவலர், எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா வந்து நமக்கு இந்த சம்மந்தப்பட்ட ஒரு எலெக்ஷன் கொஸ்டின் கேட்கும்போது இந்த கமிஷனை பற்றி கேட்கலாம், இல்லை யாருக்கு எலெக்ஷன் நடத்த போகிறாங்க கேட்கலாம், இல்லை என்ன அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிக்கல் கேட்கலாம், 324 கேட்கலாம். அப்புறம் வந்து அந்த எலெக்ஷன் நடத்தக்கூடிய அதிகாரிகளுக்கு கேட்கலாம். இப்போ சிஇஓ தான் யார்? அந்த மாநிலத்தோடைய தேர்தல் நடத்துபவர். ஏன்னா இப்போ சத்யபிரதா சாகு இருக்கார் நம்ம தமிழ்நாட்டுக்கு, அவர் என்ன பண்ணுவார், அவர் தான் பொறுப்பு இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு. அவர் தான் யார்? ஒரு கண்காணிப்பாளர் அந்த எலெக்ஷனோட. அப்போ அவர் தான் சிஇஓ. அப்போ சிஇஓ யார்? அந்த மாவட்ட கண்காணிப்பாளர். சரியா? அப்போ டிஇஓ யார் அப்படின்னா, சரி, சிஇஓ வந்து மாநில கண்காணிப்பாளர், ஸ்டேட் எலெக்ஷன் அட்வைசர் ஆர் சூப்பர்வைசர் சொல்லுவாங்க. அப்போ டிஇஓ யாருன்னா இவர் மாவட்ட தேர்தல் நடத்தும் ஒரு அதிகாரி. இப்போ டிஓ யார் இருப்பா? மேக்ஸிமம் மாவட்ட ஆட்சியர் இருப்பார். அவர் தான் அந்த மாவட்டத்துடைய டிஓ. நீங்கள் எலெக்ஷன் நியூஸ்லாம் பார்ப்பீங்களா, மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி. அப்போ டிஓ யார்? அந்த மாவட்டத்துடைய எலெக்ஷன் இன்சார்ஜர் அவர் தான். ஸோ அப்படின்றப்ப எலெக்ஷனை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு விஷயம் கேட்பாங்க. எலெக்ஷன் பற்றி கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு கேள்வி இங்கே இருக்கும். ஸோ அப்போ ஆன்சருக்கு வந்து ஏ. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போகலாம். ஸோ கிராம பஞ்சாயத்து பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஸோ கிராம பஞ்சாயத்தின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் எல்லாருமே எனக்கு. ஓகே. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்னாலே இந்தியாவில் இருந்து எத்தனை வருஷம் நடக்கும்? 5 years. அது பார்லிமெண்ட்டோ சட்டமன்றமோ உள்ளாட்சியோ. ஸோ எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் அதோடைய பதவி காலம் என்னது? 5 years தான். அப்போ இதுக்கு என்ன 5 years தான் பதவி காலம். சரியா? அப்போ இந்த லோக்கல் பாடி பற்றியான கேள்விகளும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. உள்ளாட்சி பற்றி கேள்விகளும் அடிக்கடி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி உள்ளாட்சியுடைய பதவி காலம், உங்களுக்கு தகுதியான வயசு என்ன இருக்குது அவங்களுக்கு, அதே மாதிரி அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய எத்தனை பேர் வந்து ஒரு உள்ளாட்சியில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே வராங்க. சரி, அப்போ இந்த திருத்தங்கள் மூலமாக வந்துச்சு. ஏன்னா உள்ளாட்சின்றது ஆரம்பத்தில் கிடையாதுல்ல. எப்போ வந்துச்சு? 73 மற்றும் 74வது சட்ட திருத்த மசோதா 1992 92 வந்துச்சா. அப்போ இந்த ஒரு சட்ட திருத்தம் மூலமாக தான் பகுதினா வருது. பகுதி 9A-வும் 9B-யும் வருதா? 9A வருது, 9B-யும் வருது. ஸோ என்னது, ஊராட்சி மற்றும் நகராட்சின்னு சொல்லி 2 பகுதி வருதா.
அப்போது இதுக்கப்புறம் தான் இந்த 2 திருத்தங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுடைய பதவிக்காலம், உங்களுடைய வயசு, உங்களுடைய தகுதிகள், கிராம சபைனா என்ன எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ பதவி காலம் என்ன, நமக்கு 5 ஆண்டுகள் தான் உங்களுடைய பதவி காலம். சரியா? அப்போ அது போக உங்களுக்கு வயசும் கேட்டிருக்காங்க. பழைய கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, உள்ளாட்சிக்கு தேர்தல் வயது என்ன அப்படின்னா 21 வயது. 21 வயது தான் என்னது உள்ளாட்சிக்கான வயது, மினிமம் குவாலிஃபிகேஷன். அது ஒவ்வொருத்துக்கும் வயசு இருக்குல்ல. இப்போ வயசு என்ன சொல்லுவீங்க, இப்போ ஜனாதிபதிக்கு 35, மாநிலவைக்கு 30, சட்டமன்றத்துக்கு இல்லை மக்களவை எம்பிக்கு 25, உள்ளாட்சிக்கு 21. உள்ளாட்சினா நம்ம யாருன்னா சொல்லலாம், கவுன்சிலர், மேயர், யாருன்னா என்னது வயசு 21 இருந்தாலே போதும் உள்ளாட்சி எலெக்ஷனுக்கும் தகுதியானவங்க, குறைந்தபட்ச வயது. சரியா? அப்போ ஆன்சர் வந்து பி. சரி, ஸோ எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிடுங்க. ஸோ லைக்ஸ் நிறையா வந்தால் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தருவேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ 7th கொஸ்டின் வாங்க. ஸோ அம்என்டி இன்டர்நேஷ்னல் எனக்கூடிய அமைப்பு எதற்காக பிரச்சாரம் செய்தது? ஸோ ஓகே பாருங்கள், கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். ஸோ அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் என்னும் அமைப்பு. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப புதுசான கொஸ்டின், நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துக்க வாய்ப்பு இல்லை, உங்கள் புக்லேயும் கிடையாது அதை பற்றி. ஆனால் நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் நியூஸஸ் ரீசெண்டாக வந்துச்சு இவங்களை பற்றி. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு லண்டனை சேர்ந்த அமைப்பு. அந்த அம்னஸ்டின்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா சரி. ஸோ இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல், ஸோ இவங்களை பற்றி சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் உங்களை பற்றி நியூஸ் வந்துச்சு. ஸோ இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா பிலாங் டு லண்டன். ஸோ இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு அமைப்பு. இவங்களுடைய பணிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மனித உரிமையை பாதுகாக்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் இருக்குல்ல, மனித உரிமையை பாதுகாக்கிற ஒரு அமைப்பாக இவங்க இருக்காங்க. சரியா? நமக்கு எப்படி வந்து ஐநா இருக்குல்ல, அது மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த அமைப்பு என்ன பண்ணுது, ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்குது. சரியா? ஸோ அவங்களுடைய சில நடவடிக்கைகள், சில ஆக்ஷன்ஸ் பற்றி, பவர்ஸ் பற்றி ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிள், அதாவது ரீசெண்ட் இல்லை, அந்த எக்ஸாம் நடந்த சமயத்தில் வந்துச்சு. ஸோ அப்போ இவங்க எப்போ ஆரம்பிக்கப்பட்டாங்கன்னா 1961 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு. ஸோ அப்போ இவங்க எதுக்காக இருக்காங்க, இவங்களுடைய அமைப்பு எதற்காக இருக்குது அப்படின்னா மனித உரிமை பாதுகாப்புக்காக இருக்குது. ஸோ இந்த கேள்வி ரொம்ப புதிய கேள்வி. ஆக்சுவலாக அது வந்து கரண்ட் ஈவெண்ட்டில் படிச்சது, கரண்ட் ஈவெண்ட் சம்மந்தப்பட்டு கேட்டிருக்காங்க அந்த கேள்வி. சரியா? ஸோ அப்படின்றப்போ இது எதை சார்ந்த அமைப்பு, நமக்கு இது வந்து ஒரு மனித உரிமை பாதுகாப்பு அமைப்பு. ஸோ அது லண்டன் பேஸ்ட் இன்ஸ்டியூட். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1961 ஆரம்பித்தாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல் எங்கே அமைந்துள்ளது? சரி, ஓகே. ஸோ பொதுவாகவே நமக்கு வந்து பெட்ரோல், குரூட் ஆயில், இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்னு சொல்லுவாங்க, ஆயில் ரிஃபைனரி சென்டர். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கனிம வளங்கள் பற்றியும் கேள்வி கேட்பாங்க. கனிம வளங்கள், நம்மளுடைய தொழிற்சாலைகள் அமைப்பு பற்றியும் கண்டிப்பாக கேள்வி இருக்கும் உங்களுடைய, ஏன்னா எக்கனாமிலேயும் இருக்கும், அது புவியியல்லே இருக்கும். ஸோ அப்படின்றப்போ நமக்கு இது எங்கே இருக்குது? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு அனல் மின் நிலையம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, அணுமின் நிலையம் கேட்பாங்க, இல்லை தாதுக்கள் எங்கே அதிகமாக வருது, இப்போ பாக்ஸர் எங்கே அதிகமாக வருது, மைக்கா எங்கே அதிகமாக வருது. ஸோ இந்த மாதிரியும் ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வரிசையில் நிற்கலன்னா வந்து பெட்ரோல், எண்ணெய் சுத்திகரிப்பு வயல். சரியா? அப்போ ஆயில் ரிஃபைனரி. ஸோ ஆயில்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கண்டிப்பாக ஆப்ஷன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ஆயில்னாலே என்ன இருக்கும், நமக்கு மும்பை தான், மகாராஷ்டிரா தான் நமக்கு வந்து ஆயில் ரிஃபைனரியில் ஒரு பெரிய சென்டர் நமக்கு. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, நமக்கு கண்டிப்பாக டி தான் ஆன்சர். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஆயில் ரிஃபைனரின்னு சொல்லும்போது இது இன்னொரு மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? இப்போது இந்த நம்முடைய எக்கனாமியில் வந்து நீங்கள் ஒரு டேர்ம் படிச்சிருப்பீங்க, இந்த முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. முதல் நிலை அர்த்தம் விவசாயம் சார்ந்ததா, வேளாண்மை சார்ந்தது, கனிம வளம் வெட்டுதல், எல்லாமே என்னது பிரைமரி செக்டர், முதல்நிலை தொழில். வாட் இஸ் 2ஆம் நிலை? தொழில்துறை, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே 2ஆம் நிலை. 3ஆம் நிலை அர்த்தம் சேவைத்துறை. சரியா? இப்போ என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இப்போ போன எக்ஸாம்ஸில் டிஎன்பிசி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை சரி கேட்பாங்க. என்ன கேட்டாங்கன்னா வந்து இப்போ எண்ணெய் கிணறு என்பது எந்த நிலை, முதல் நிலையா 2ஆம் நிலையா? எனக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டில் எனக்கு நீங்கள். ஸோ எண்ணெய் கிணறு அதாவது ஆயில் வெல்ஸ். ஸோ ஆயில் வெல்ஸ் எல்லாமே வந்து எந்த செக்டார், பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? சரியா? 3ல் ஏதோ ஒன்று வரப்போகுது. ஏன்னா இதுவும் கேட்பான். ஒரு தொழில் கொடுத்துட்டு இந்த தொழில் எந்த நிலை,
அப்படி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, இல்லை ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க ஆன்சர் இதுக்கு? கண்டிப்பாக பிரைமரி. ஏன்? ஏன்னா இது வந்து ஒரு சொல்கிறது மைனிங், ஒரு கனிமம். கனிமம் தான் என்னது? இப்போ க்ரூட் ஆயில் என்னது? நமக்கு வந்து ஒரு கனிம வளம் தானே. ஸோ அப்போ கனிமத்தை வெட்டுதல் என்னது? பிரைமரி செக்டார். சரியா? சரி, அப்போ இந்த எண்ணெய் இது பண்ணுறாங்க, ரிஃபைனரி அதாவது சுத்திகரிப்பு பண்ணுறாங்களே. இந்த சுத்திகரிப்பு பண்ணுறது எந்த நிலையில் வரும்? இரண்டாம் நிலை. ஏன்னா இந்த சுத்திகரிப்புன்றது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். ஒரு குருடாயில எடுத்து அதிலிருந்து பிரித்து பெட்ரோல் தனியாக, டீசல் தனியாக, நமக்கு கெரோசின் தனியாக பிரிக்கிறாங்க. அப்போ இது என்ன ப்ராசஸ்? இது வந்து தொழில்துறையா? அப்போ எண்ணெய் கிணறு வந்து பிரைமரி, எண்ணெய் சுத்திகரிப்பு ஒரு செகண்டரி, இரண்டாம் நிலை. ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க, ஒரு தொழில் நிலை கேட்பாங்க. சரியா? அப்போ நமக்கு வந்து இந்த எண்ணெய் கிணறு என்பது என்னது? ஒரு பிரைமரி. எண்ணெய் சுத்திகரிப்புன்றது இரண்டாம் நிலை. ஸோ அப்போது இதுக்கு என்ன ஆன்சர்னா நமக்கு வந்து இதுக்கு ஆன்சர் மும்பை தான். ஸோ மும்பை எண்ணெய் வயல் தான் இருக்கிற பெரிய எண்ணெய் வயல் இந்தியாவில். சரியா? அது போக இன்னொரு தகவல்னு சொல்கிறேன். இந்தியாவுடைய மிக முக்கியமான தொழில்துறைகள் சொல்லுவாங்க, அதாவது கோர் செக்டார் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு டேர்ம் நமக்கு வரும். சரியா? இந்த கோரில் பார்த்தீங்கன்னா 8 துறைகள் இருக்கும். இந்த 8 துறைகள் இந்தியாவுடைய மிக முக்கியமான துறைகள்னு சொல்லுவாங்க. சரியா? அதில் ஒன்று என்னன்னா இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு இல்லையா, எண்ணெய் சுத்திகரிப்பு இருக்குல்ல, ஆயில் ரிஃபைனரி. இந்த 8 ரொம்ப இம்பார்ட்டண்டானது அது ஒன்று. ஸோ இதை பற்றி ஃபியூச்சரில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி. ஓகேவா? சரி. ஸோ அடுத்த கேள்வி வாங்க. ஸோ பாதுகாப்பு படையின் தலைமை அதிகாரி யார்? பாதுகாப்பு படையின் தலைமை அதிகாரி யார்? ஸோ இந்த கேள்வி வந்து ஆக்சுவலாக நிறைய ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்குது. ஏன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த கேள்விக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா வந்து பிரசிடென்ட் சொல்வீங்க, இன்னொரு சில பேர் சொல்லுவீங்க வினோத் குமாரி, இந்த பிபின் ராவத் இறந்தார்ல, ஸோ அவருமே இந்த தலைமை அதிகாரி தான். ஆக்சுவலாக அவருக்கு என்ன பேர்னா சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். யார்? பிபின் ராவத் இறந்து போனார்ல, பிபின் ராவத், அவர் யார்? அவர் சிடிஎஸ், அவர் தலைமை இராணுவ அதிகாரி. அப்போ பிரதமர் யாருன்னா அவர் சீஃப் கமாண்டர், அவர் சீஃப். ஸோ முப்படையின் தலைமை தளபதி. ஸோ இந்த ஒரு கேள்வியும் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா டைம் கேட்டிருக்காங்க. ஆனால் கொஷின்ஸ் வந்து சில பேர் சிடிஎஸ்ன்னு கன்ஃபியூஸ் ஆகி வேறு பேர் மாற்றிலாம் போட்டிருக்கீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா வந்து இந்த முப்படையின் தலைமை தளபதிங்கிற டேர்ம் யாருக்கு தான் வரும்? ஒன்லி ஃபார் த பிரசிடென்ட். அது ஆர்டிக்கிள் கூட இருக்குது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 53 வந்து என்னது? ஜனாதிபதியின் நிர்வாக அதிகாரங்கள். அந்த 53ல் உட்பிரிவு 2 என்ன சொல்லுதுன்னா இவர் தான் முப்படையின் தலைமை தளபதி. யார் சொல்லுது? 53ல் உட்பிரிவு 2 சொல்கிறாங்க. சரியா? அப்போ நமக்கு இந்த கொஷினை ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பழைய எஸ்ஐ எக்ஸாம்லேயே ஃப்ரீக்வெண்ட் டைமில் கேட்டிருக்காங்க கொஷினை. ஸோ முப்படையின் தலைமை தளபதி யாருன்னா யார்? இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பி. அதுக்கு ஆர்டிகல் 53(2). ஸோ சிடிஎஸ்ன்றது வேறு. சரியா? முப்படையின் தலைமை அதிகாரின்ற கேள்விக்கு வந்து பிபின் ராவத் அவர்லாம் வருவார். ஆனால் இது என்னது? இது வந்து முப்படையின் தலைமை தளபதி. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் முப்படையின் தலைமை தளபதி. ஸோ தமிழில் கொஸ்டின் வந்து நமக்கு அதிகாரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ்லாம் விட்டு பாருங்கள். ஏன்னா தமிழில் வந்து எப்போவுமே கொஷின்ஸ் வந்து சில நேரங்களில் வார்த்தைகள் வந்து தலைவர், தளபதி, தலைமை இந்த மாதிரி மாற்றும் போது நம்ம வேறு எதுவும் நினச்சிக்குவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தால் இங்கிலீஷில் ஒரு பார்வை பாருங்கள். ஏன்னா இங்கிலீஷோட கீ தான் ஃபைனல் கீ எந்த எக்ஸாமுக்குமே. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? பி தான் நமக்கு ஆன்சர். ஸோ இந்திய குடியரசுத் தலைவர். இதுக்கு ஆர்டிகல் என்னது? 53ல் சப்கிளாஸ் 2. சரியா? தென் 10வது. ஸோ வாக்கியம் 2. ஸோ எது சரின்னு கேட்குறாங்க. ஸோ ரீட் பண்ணுங்கள். ஸோ நிதி ஆயோக். ஸோ நிதி ஆயோக் பற்றியான கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது சிந்தனை குழுவாகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன 2 கொடுத்துருக்காங்கன்னா இந்தி சிந்தனை குழுவாகும். சரியா? பி பாருங்கள், இந்தியாவின் திட்டக்குழுவுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டது. இது செகண்ட் கொஷின். அது வாக்கியம் 2 வாங்க. நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் நியமிக்கப்பட்ட ஆண்டு 2020 கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம இதுலேருந்து எது சரி தவறுன்ற பார்க்கணும். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர்னு ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ண நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ நிதி ஆயோக்குன்ற அமைப்பு எதுக்காக வந்துச்சு? அது ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். ஸோ இது ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி இந்திய திட்ட ஆணையம், பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க போடுற பிளான் தான் நம்மளுடைய 5 இயர் பிளான்ஸ், 5 ஆண்டு திட்டங்கள்னு சொல்லுவாங்களே. ஸோ 5 இயர் பிளான்ஸை வந்து இவங்க தான் என்ன பண்ணாங்க? மேக் பண்ணாங்க.
ஸோ இந்த 5 ஆண்டு திட்டம் வந்து யார் போட்டாங்க? பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவங்க 1950 ஃபார்ம் பண்ணாங்களா? ஸோ அப்போ இந்த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மேம்படுறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வச்சாங்க. சரியா? ஆனால் இப்போ யார் இருக்கா? இப்போ இந்த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா இல்லாமல் போச்சு. என்னாச்சு? இந்த ஆணையத்துடைய அதிகாரத்தை என்ன பண்ணாங்க? கலைச்சிட்டாங்க. முழுமையாக என்ன பண்ணாங்க? அபாலிஷ் பண்ணிட்டாங்க. எதுக்காக பண்ணாங்கன்னா, பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய செயல்பாட்டில் மாநிலத்தின் பங்கு இல்லை. ஏன்னா அங்கே மெம்பர்ஸ் யார் இருக்கா? எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்தவங்க. மாநிலத்துடைய சார்பாக யாருமே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க? நிதி ஆயோக்குடைய செயல்பாட்டை வந்து என்ன இருக்குது? நிதி ஆயோக்கில் யார் இருக்கா? மாநில அரசு, மாநிலத்தின் சிஎம்லாம் அங்கே மெம்பராக இருப்பாங்க. ஆனால் பிளானிங் கமிஷனில் மாநிலத்துடைய செயல்பாடு சுத்தமாக இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? இந்த பிளானிங் கமிஷனை வந்து கலைக்க சொல்லி நமக்கு 2014 முடிவு பண்ணாங்க. 14 என்ன பண்ணாங்க? திட்ட ஆணையத்தை கலைச்சிட்டாங்க. அப்போ திட்ட ஆணைக்கு போல யார் நமக்கு வருது? நிதி ஆயோக் வருது. நிதி ஆயோக் நமக்கு வருது. சரியா? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கான். ஸோ அப்போது நீ பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக வந்தது யார்? நிதி ஆயோக். அப்போ நிதி ஆயோக் எதுக்கு மாற்றாக வருது? பிளானிங் கமிஷனுக்கு. சரியா? அப்போ இந்த கொடுக்கப்பட்டதில் வந்து 2வதுக்குள்ள பி, இந்தியாவின் திட்டக்குழுவுக்கு பதிலாக வந்தது நிதி ஆயோக். இது சரியான வார்த்தை. சரியா? அப்போ இது நமக்கு சரியாக வச்சுக்குவோம். ஓகே. அப்போ பிளானிங் கமிஷனுக்கு மாற்றம் எது வருது? நிதி ஆயோக் வருது. அப்போ பிளானிங் கமிஷன் 1950 வருதா? நிதி ஆயோக் எப்போ மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஜனவரி 2015. ஏன்னா 14 இதை கலைக்கிறாங்க இல்லையா? 14 இதை கலைக்கிறாங்க. ஆனால் இப்போ வருது 15 வருது. ஜனவரி 1 15 வருது. சரியா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 2015 தான் இது உருவாக்கப்படுது. அப்போ இந்த இடத்துல என்ன பாருங்கள், நிதி ஆயோக்கின் நியமிக்கப்பட்ட ஆண்டு என்னது? 20 கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு, இது தப்பு. சரியா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா 15 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து வாங்க. இது சிந்தனை குழுவாகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நிதி ஆயோக் வந்து எதுக்காக மாற்றான்னு நான் சொன்னேன். இது மாநிலத்தின் பங்கு இங்கே இருக்குது. அதாவது இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, கூட்டுறவு கூட்டாட்சிக்கான ஒரு நிறுவனம் இது. இட்ஸ் அ இன்ஸ்டியூட் டு ப்ரொமோட் த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து கூட்டுறவு கூட்டாட்சி. அதாவது என்ன, 2 பேர் பங்குமே இருக்கா? மத்திய அரசு பங்குமே இருக்குது, மாநில அரசு பங்குமே இருக்குது. அப்போ இது என்ன, எதோட அம்சமாக இருக்குது? இது கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொல்கிறாங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நிதி ஆயோக் பற்றி பார்க்கும்போது. 2வது என்ன சொல்லுவாங்கன்னா, நிதி ஆயோக் வந்து இந்தியாவின் திங்க் டேங்க். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? தமிழில் வந்து சிந்தனை குழுன்னு சொல்கிறாங்க. திங்க் டேங்க்னா சிந்தனை குழு. ஸோ திங்க் டேங்க்ன்ற வார்த்தைக்கு என்னமா அர்த்தம்? இப்போது ஒரு துறை இருக்குது. அந்த துறை வந்து ஒரு எக்கனாமிக்கல் விஷயம், ஒரு பொருளாதார மேம்பாட்டுக்காக அமைச்சிருக்காங்க. சரியா? இல்லை வந்து அரசியல் சார்ந்து அமைச்சிருக்காங்கன்னா அந்த துறையில், அந்த அமைப்பில் வந்து அந்த துறை சார்ந்தவர் இருக்கணும். இப்போ ஒரு எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே யார் இருக்கணும்? எக்கனாமியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுமா? ஒரு பொருளாதாரம் சார்ந்தவர் இருக்கணுமா? ஒரு பொருளாதார வல்லுநர் இருக்கணுமா? அப்போ அந்த மாதிரி இருந்தால் அந்த டீம் என்னது? ஒரு சிந்தனை களஞ்சியம். அந்த எக்கனாமி ஆக்டிவிட்டியை மேம்படுத்துறதுக்காக ஒரு எக்கனாமிக்கல் குரூப் இருக்காங்களே, அவங்க அந்த துறை சார்ந்து இருந்தால் அது என்னது? ஒரு திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ நிதி ஆயோக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளானிங் கமிஷனில் எப்படிமா இருக்கும்? பிளானிங் கமிஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அமைச்சர் இருப்பாங்க, அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க, மெம்பராக இருப்பாங்க. ஆனால் நிதி ஆயோக்கில் யாருமா இருக்கா? துறை சில எக்கனாமிக்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க, கமர்ஷியல் பீப்புள்ஸ் இருக்காங்க, காமர்ஸ் பீப்புள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு துறை சார்ந்தவங்களும் மெம்பர் இருக்காங்களா? அப்போ இது என்னது? ஒரு திங்க் டேங்க். அப்போது இது திங்க் டேங்க்னா எந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு அமைப்பு உருவாக்குறீங்களோ அந்த அமைப்பில் அந்த துறை சார்ந்தவங்க இருந்தால் அது என்னது? ஒரு சிந்தனை குழும்பாங்க. அப்போ இந்தியாவின் திங்க் டேங்க் யார்? நிதி ஆயோக். நிதி ஆயோக் இந்தியன் திங்க் டேங்க். அப்போ ஆப்ஷன் ஏவும் கரெக்டு. சரியா? ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட்டும் கரெக்டு, செகண்ட் பி கரெக்டு. சி வாங்க. நிதி ஆயோக்கின் தலைவர் குடியரசுத் தலைவரா? கிடையாது. ஏன்னா தலைவர் வந்து பிரதமர். ஏன்னா திட்ட ஆணையத்தின் தலைவர் யார் இருந்தா? பிரதமர் தான் இருந்தார். பிஎம் தான் அதோடைய சேர்மன். அப்போ நிதி ஆயோக் யார் இருப்பா? அதுவும் பிஎம் தான். அப்போ பிரதமர் தான் திட்ட ஆணையத்தின் என்னது? தலைவர். ஸோ பிளானிங் கமிஷனுக்கும் அவர் தலைவராக இருந்தார், நிதி ஆயோக்கும் அவர் தலைவராக இருக்கார். சரியா? அப்போது இந்த இடத்துல குடியரசுத் தலைவர்ன்ற வார்த்தை தப்பு. அப்போ நமக்கு ஏஎன்பி 2 தான் சரி. சரியா? அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? வாக்கியம் 1 மட்டும்தான் சரி. சரியா? ஸோ அதனால் வந்து இந்த நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன்ற ஒரு இதை பற்றியுமே கண்டிப்பாக கேள்வி வந்துடுது. எப்பயுமே பிளானிங் கமிஷன் பற்றி ஏறுது, தலைவர்கள் பற்றி, எந்த ஆண்டு, எதுக்கு மாற்றம் வந்துச்சு, ஸோ இந்த மாதிரியும் கேட்குறாங்க. ஒவ்வொரு வாட்டி நீ எல்லா எஸ்ஐகேஷன் எடுத்து பாருங்களேன், நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன் கேள்வி கண்டிப்பாக இருக்கும். சரியா? அப்போ இந்த நிதின்ற வார்த்தைக்கு என்ன விரிவாக்கம்? இப்போ பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா நம்ம ஷார்ட்டாக போடுறோம். இப்போ நிதின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இதையும் கேட்டிருக்கான் ரீசெண்டாக. உங்களுக்கு என்ன கேட்டால், நிதி ஆயோக்கோடைய நிதின்ற வார்த்தையின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது என்ன விரிவாக்கம்னா நேஷ்னல்
நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விரிவாக்கங்க. ஏன்னா விரிவாக்கங்கள் பொதுவாகவே உங்களுக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதையும் எனக்கு இந்த இடத்துல தி இன்ஸ்டியூஷன் போல் இன்ஸ்டியூட்னு கொடுப்பான். சரியா, ஏடின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இன்ஸ்டியூஷன் தான். சரியா, ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்றது தான் நிதின்ற வார்த்தைக்கு விரிவாக்கம். ஸோ அதனால் வந்து நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன் கேட்டாங்க, இதான் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் அது ஏ. சரியா, ஸோ தலைவர் யார்? பிரதமர். சரியா, குடியரசு கிடையாது, பிரதமர். எப்போ உருவாக்குறாங்க? 2015. பிளானிங் கமிஷன் 1950. சரியா, தலைவர் பிரதமர் தான் ரெண்டுக்குமே. சரியா, ஓகே. ஸோ இது கேள்வி டவுட் வச்சுருந்தா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சரியா, லைக் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோஸ்க்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 11. ஸோ போக்சோ சட்டம் 2012 யாரின் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல கொஸ்டின் இது. ஸோ இதுவும் ரீசெண்டாக கிடைக்க கேள்வி தான். போக்சோ. ஸோ போக்சோ ஸோ போக்சோ விரிவாக்கம் என்ன சொல்லுங்கள்? போக்சோ விரிவாக்கம் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ போக்சோ 2012. ஸோ போக்சோன்னு என்னன்னா வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ், அதாவது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம். சரியா, அதான் போக்சோ 2012. அப்போ இந்த இடத்துல அது குழந்தைகள் சி ஃபார் சில்ட்ரன்ஸ். சில்ட்ரன் என்ன அர்த்தம்? 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், அது ஆணோ பெண்ணோ யாருனாலும் சரி. 18 வயசுக்கு உட்பட்ட பெண்களுக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம்? அந்த தண்டனை அந்த தப்பு செய்த நபரை போக்சோவில் ஒரு நான் பெயிலபிள் கேஸாக அவங்க பதிவு பண்ணலாம். சரியா, ஸோ இது மாதிரி சட்டங்கள், அது பொதுவாகவே இந்த குழந்தைகள் பெண்கள் சார்ந்த சட்டங்களை வந்து ரொம்ப மஸ்ட்டாக படிங்க. கண்டிப்பாக கேட்குறாங்க. போக்சோ, டவுரி ஆக்டு, சைல்ட் லேபர் ஆக்டு, குடும்ப வன்முறை. ஸோ இந்த மாதிரியான குழந்தைகள் அந்த பெண்கள் சார்ந்த சட்டங்களையும் நிறையா படிச்சுக்கோங்க, கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சில்ட்ரன் கேட்குறாங்களா? அப்போ யாருக்கு இது பாதுகாப்பு? பெண்களுக்கான கிடையாது, ஆண்கள் கிடையாது. அப்போ யாருக்கு? 2 பேருக்கும். 18 வயது நிரம்பாத ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான சட்டம் தான் இந்த போக்சோ. அப்போ என்ன அர்த்தம்? போக்சோன்றது பிலோ 18 சில்ட்ரன், அது ஆணோ பெண்ணோ, அந்த பிலோ 18க்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்? அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு தான் இந்த போக்சோ சட்டம் 2012. ஸோ அப்போ சைல்டு டெவலப்மெண்ட்கான ஆக்டு, சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து எப்போயுமே பாருங்கள். அதில் முக்கியமாக இதே மாதிரி நமக்கு வந்து சைல்டு லேபர் ஆக்டும் கேட்பாங்க அடிக்கடி உங்களுக்கு. குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் இந்த வருஷம் 1986. சரியா, சைல்டு லேபர் ஆக்ட் அது கேட்பாங்க. ஆனால் இந்த போக்சோ மாதிரி இன்னொரு டேர்ம் வரும், இந்த போஷ்ன்னு சொல்லுவாங்க. போஷ் இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. போஷ் சட்டம் யாருக்கானது கேட்டிருக்காங்க. இது 2013 வந்திருக்கும் போஷ். ஸோ போஷ் சட்டம் யாருக்கானது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா போஷும் போக்ஸும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்போ போஷ் நினைப்பீங்க, வேறு ஏதோ நினைப்பீங்க. ஆனால் போஷ் வந்து எதுக்குன்னா பெண்களுக்கானது ஆக்ட். ஸோ போஷ்ன்னு எதுக்குன்னா வந்து பெண்களுக்கான வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். எஸ் ஃபார் செக்ஷுவல், ஹச் ஃபார் ஹராஸ்மெண்ட். இது செக்ஷுவல் அஃபென்ஸ், இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ இது எதுக்கானா 2013 இந்த ஆக்ட் எதுக்கு வந்துச்சுன்னா வந்து இந்த பணிபுரியும் பெண்கள் இருக்காங்களே, ஒர்க்கிங் விமன், அந்த பணிபுரியும் பெண்களுக்கு பணிபுரியும் இடத்துல ஏற்படக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை தடுக்க ஆக்ட் வந்துச்சு. இப்போ ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸில் வந்து ஒரு விமனுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்? இந்த ஆக்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த 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 அஃபிஷியல் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். சரியா, அப்போ போஸ்ன்ற ஆக்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் 2013. ஏன்னா ரெண்டும் நமக்கு ஒரே சாயில் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து இது கேட்டிருக்கான் பல கொஸ்டின்ஸில். இந்த ஆக்ட் கொடுத்து யாருக்கான ஆக்ட்னா பணிபுரியும் பெண்களுக்கான பாலியல் சீண்டல் தடுப்பு சட்டம் போஸ். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஆக்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ட்டு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, சரி, ஓகே. அப்போ ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து 12வது, வர்கீஸ் குரியன் என்பவர் டேஷ் புரட்சி தந்தை அழைக்கப்பட்டார். ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த புரட்சிகள் பற்றியுமே உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின் நமக்கு வந்துடுது. சரியா, நமக்கு இதான் ஏன்னா பேட்டர்ன் தான் நமக்கு. நம்ம ஏதுமா பழைய கொஸ்டின் ஏன் உங்களை அடிக்கடி பார்க்க சொல்கிறேன்னா, பழைய கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தான் ஒரு தெளிவுக்கு வருவீங்க. இதெல்லாம் படிக்கணும், இந்த டாபிக் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ படிக்கும்போது நீங்கள் ரேண்டமாக ஃபுல்லாக படிக்கிறத தாண்டி அதை படிக்கிறதுல வந்து எது அதிகமாக கேள்வி கேட்கப்பட்டதோ அது இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. சரியா, அது மாதிரி தான் இந்த ஒரு டாப்பிக்கும் இந்த புரட்சிகள் பற்றி. இது என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாகவே ரெயின்போ ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ரெயின்போ
ரெவல்யூஷன். ஸோ தமிழில் வந்து வானவில் புரட்சி. வானவில் புரட்சி சொல்லுவாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, வானவில் புரட்சி எதற்கானது அப்படின்னா, இது வந்து அக்ரிகல்ச்சருக்கும் தொழில்துறைக்கும், ஸோ வேளாண்மைக்கும் தொழில்துறைக்கும் சேர்ந்த புரட்சி தான் ரெயின்போ. வாட் இஸ் ரெயின்போ? வானவில். இன்னும் வானவில் என்னது? எல்லா கலருமே இருக்குமா? அப்போ நம்ம படிப்போம்ல, பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி, செம்புரட்சி, வட்ட புரட்சி, தங்க புரட்சி சொல்லி நிறையா புரட்சி படிப்போம். இது எல்லாத்தையுமே எதில் அடக்கிறாங்க? வானவியல் புரட்சின்ற பேர் அடக்கிறாங்க. அப்போ வானவில் புரட்சி எதை கொண்டது? வேளாண்மை கொண்டது மற்றும் தொழில்துறை கொண்டது, ரெண்டையும் சேர்ந்தது தான் வானவில் புரட்சின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இந்த வானவில் புரட்சின்றப்போ நிறைய நம்ம படிப்போம். என்ன படிப்போம்? பசுமை, நீலம், வெண்மை நம்ம படிச்சுட்டே வருவோம். ஸோ அப்போ என்னென்னா வந்து நமக்கு தெரிஞ்சது என்னது? இந்த பசுமை வெண்மையும் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம புக்லேயுமே இருக்குது. பசுமைக்கு தந்தை யார்? சுவாமிநாதன். வெண்மைக்கு யார்? வர்கீஸ் குரியன். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன போடுவீங்க? நீங்கள் ஏ போட்டுருவீங்க. சரியா? வெண்மை புரட்சி. ஸோ பாலுக்கு வந்து, ஸோ இது பாலுக்கான ஒரு புரட்சி வந்திருக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த வெண்மை புரட்சின்றது வந்து வர்கீஸ் குரியனா. ஸோ இது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ரீசெண்ட் டைமில் டிஎன்பிசி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வாட்டி இந்த நீல புரட்சிக்கு தந்தையாக கேட்டாங்க. நீல புரட்சிக்கு தந்தை யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்றப்போ நமக்கு வந்து நிறையா நீல புரட்சி தந்தை யார், தங்க புரட்சி, வெள்ளி புரட்சி, இது மாதிரி ஒவ்வொருக்கும் தந்தை இருக்காங்க. நமக்கு வந்து ஒவ்வொரு புரட்சிக்கும் தந்தைகள் இருக்காங்க. ஸோ அந்த தந்தை, ஆண்டு, எந்த பொருள், நம்ம இந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து ரெண்டையும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க, திடீர்னு தங்க புரட்சிக்கு தந்தையாருன்னு கேட்பாங்க. இல்லை வந்து வெண்மை புரட்சிக்கு நீல புரட்சி தந்தையாருன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் போது என்ன பண்ணீங்க, இன்னும் நீங்கள் நல்லா படிக்கணும். சரி, நம்ம அதை ஃப்யூச்சரில் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுக்கு ஆன்சர் என்னது? பிஏ தான் ஆன்சர். அப்போ ரெயின்போக்கு என்ன அர்த்தம்? ரெண்டுமே கலந்தது. என்னது? வேளாண்மையும் தொழில்துறையும் கலந்ததா வெண்மை புரட்சி. சரியா? ரெண்டு கலந்தது தான் நமக்கு ரெண்டு கலந்தது தான் வானவியல் புரட்சி. சரியா? அக்ரிகல்ச்சர் அண்டு இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு புரட்சியோட ஃபாதர்ஸ் உங்கள் புக்கில் இருக்கிறதையும் படிங்க. அது போல் நம்ம கூடுதலாக நம்ம பின்காலத்தில் பார்க்கலாம். ஒவ்வொரு ரெவல்யூஷனுக்கும் ஒவ்வொரு ஃபாதர் இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. சரி. ஸோ மானஸ் உயிர்கோணம் நான் சொன்னேன் இப்போ தான் உங்களுக்கு. ஸோ மானஸ் உயிர்கோணம் காப்பகம் எங்கே அமைந்துள்ளது? ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு. என்னது? இந்த மாதிரி பயோஸ்பியர். இது ஒரே எக்ஸாமில் கேட்ட 2 கேள்வி. ஸோ ஆல்ரெடி சான்ச்சுரி கேட்டிருக்கான், அதாவது தேசிய பூங்கா கேட்டிருக்கான். இப்போ என்ன கேட்டிருக்கான்? பயோஸ்பியர் கேட்டிருக்கான், உயிர்கோணம் கேட்டிருக்கான். ரொம்ப நல்லா சொன்னேன்ல, இதை போய் மறக்காதீங்க. ஸோ நமக்கு வந்து இந்த உயிர்கோணம், பயோஸ்பியர் இந்த கேள்விகள்லாம் அந்த கேட்காம இருக்கவே மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி 2வது டைம் கேட்டிருக்கான் பாருங்க, உயிர்கோணம் காப்பகம் எங்கே அமைந்துள்ளது. சரியா? ஸோ அதெல்லாம் வந்து எப்பயுமே ஒரு எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே எல்லாமே படிக்கணும்னு நினைக்காதீங்க. சரியா? ஸோ எல்லாமே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து நிறையா இருக்கும், போயிட்டே இருக்கும், முடிவே இருக்காது. ஸோ என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அது ரொம்ப கிளியராக இருங்க, ரொம்ப 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 கிளியராக இருங்க. ஏன்னா நம்ம அதான் நமக்கு தேவை. நமக்கு வந்து எல்லாம் படிச்சுட்டு எல்லாத்தையும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் படித்தோம்னா அதில் எந்த பயனும் கிடையாது, அது சீக்கிரம் மறந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வந்து எது படிக்கிறோமோ அது என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்து ப்ரூஸ்லியோட கோட்ஸ் ஒன்று இருக்குது. எனக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, 1000 பஞ்ச் பண்ணுற ஒரு ஆளை பார்த்து எனக்கு பயம் கிடையாது. அதாவது எப்படின்னா 1000 ஸ்டைலில் 1000 ஸ்டைல்ஸில் பஞ்ச் பண்ணுற ஒரு ஆளை பார்த்து எனக்கு பயம் கிடையாது. யாரை பார்த்து பயம் எனக்கு? ஒரே பஞ்சை 1000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறான்ல அவனை பார்த்தா பயம் எனக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்கள் வந்து ஒரே ஒரு 100 விஷயம் கற்றுக்குறீங்கன்னா அது விஷயம் கிடையாது இங்கே. ஸோ ஒரே விஷயத்த வந்து 100 ஆங்கிளில் கற்றுக்குறீங்களே அதாங்க மேட்ரு. அவங்க தான் வந்து கொஞ்சம் ஆபத்தானவங்க. அதான் அவர் சொல்லியிருப்பார் ப்ரூஸ்லி. ஸோ நம்ம அதான் எக்ஸாமோடைய கோட்ஸாக தான் என்னது, நம்ம எல்லாம் படிக்கிறத விட என்ன படிக்கிறோமோ அது தெளிவாக படிக்கணும். அதான் முக்கியம். ஒரு எக்ஸாமுடைய பேசிக் அதான், நமக்கு ஒரு அடிப்படை ஒரு ஃபண்டமெண்டலே அதான். ஸோ அப்படின்றப்போ நம்ம எது என்ன தேவைன்ற ஃபஸ்ட்டு புரிஞ்சு அதை பேஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுங்கள். சரியா? ஸோ அப்போ அப்படின்னு பார்க்கும்போது உயிர்கோணம் காப்பகம் கேட்டிருக்காங்க. ஸோ மானஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஆமாம், என்னது ஆன்சர் ஏ, அஸ்ஸாம். ஸோ அஸ்ஸாமில் தான் இருக்குது நமக்கு மேனஸ்ன்ற ஒரு பயோஸ்பியர் இருக்குது. ஸோ பயோஸ்பியர் பற்றி நீங்கள் படிங்க. பொதுவாக வந்து இந்தியாவில் தான் இருக்குது. 18 பயோஸ்பியர் இருக்கா? 18 பயோஸ்பியர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எது? நம்ம நீலகிரி. தமிழ்நாட்டில் மட்டும் 3 பயோஸ்பியர் இருக்கா? நீலகிரி, தென் அகஸ்தியர் மலை, அண்ட் தென் மன்னர் வளைகுடா. ஸோ இந்த மாதிரி 18 பயோஸ்பியர் இருக்குது. சரியா? அதில் 11 பயோஸ்பியர் வந்து யுனெஸ்கோவோட பட்டியலில் இருக்குது. சரியா? ஸோ அப்போ அந்த உயிர்கோணம் பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிங்க. அதில் ஃபஸ்ட்டெல்லாம் கேட்டிருக்கான் பல எக்ஸாம்ஸில். ஸோ நீலகிரி தான் நம்முடைய முதல் உயிர்கோணம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உயிர்கோணம் என்னது? நீலகிரி. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த வைல்ட் லைஃப் சயின்ஸ் படிச்சதுக்கப்புறம் இந்த புலிகள் காப்பகம் படிச்சுக்கோங்க. புலிகள் காப்பகம் இருக்குல்ல, ரீசெண்டாக கூட தமிழ்நாட்டில் அறிவிச்சாங்கல்ல, மேகமலை, ஸ்ரீலிபுத்தூர் புலிகள் காப்பகம். ஸோ அந்த மாதிரி வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டையும்
கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சரியா. நமக்கு இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கேள்வி வரும். நீங்கள் எல்லாத்தையும் படிக்காட்டியுமே குறிப்பிட்டு ஒரு ஸ்டேட்ஸ் நமக்கு எந்த ஸ்டேட்ஸ் நம்ம எந்தெந்த மாநிலம் நம்ம பிடிச்ச மாநிலமோ அதையாச்சும் படிங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலாம், அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணலாம் சரியா. ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு ஏ தான் ஆன்சர். ஓகே. தென் 14 இந்தியாவின் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாடு. ஸோ அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ யார் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்த ட்ரேடிங்க்கு வந்து யூரோப்பியன் யார், நமக்கு வந்து போர்ச்சுகல்ஸ் தான். ஸோ போர்ச்சுகல்ஸ் பற்றி பார்க்கும்போது இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்த யூரோப்பியன் அண்டு இந்தியா விட்டு போனால் லாஸ்ட் யூரோப்பியன் இவங்க தான். இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூரோப்பியன் இவங்க தான் அண்டு லாஸ்ட்டாக வெண்ட் அவுட் ஆனதும் இவங்க தான். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யூரோப்பியன் கேம் டு இந்தியா அண்ட் லாஸ்ட்டு வெண்ட் அவுட். ஏன்னா இவங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் இருப்பாங்க, இண்டிபெண்ட் முடிஞ்சக்கப்புறமே இவங்க இந்தியாவில் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் அது ஏ தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா சரி. ஸோ அடுத்த கேள்வி. ஓகே. ஸோ வேர்ல்ட் எய்ட்ஸ் டே. ஸோ எய்ட்ஸ் டே, ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸும் உங்களுக்கு வந்து எப்போயுமே கொஷின் இருக்கும். இந்த எய்ட்ஸ் டே, ஹியூமன் ரைட்ஸ் டே, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் பீஸ் டே, வாட்டர் டே, ஃபாரஸ்ட். ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கும். ஸோ எல்லா டேஸும் படிக்கணும்னா நிறைய எல்லா நாளுமே இம்பார்ட்டன்ட் டேஸ் தான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டே நமக்கு இருக்கும். அட்லீஸ்ட் உங்கள் புக்கில் இருக்க டே சில இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் பார்ப்பீங்க. கன்சியூமர் டே இருக்கும், நேஷ்னல் கன்சியூமர் டே, தென் ஹியூமன் ரைட்ஸ் டே, அதெல்லாம் கேட்பேன். டிசம்பர் 10 ஒரு கொஸ்டின் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து படிக்கும்போது புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸை அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரியா. ஸோ அதில் இருக்க டேஸ் தான் நமக்கு வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ இதில் வந்து ஆக்சுவலாக என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? ஸோ பி தான் ஆன்சர் வரும் சரியா. ஸோ டிசம்பர் 1 வாஸ் த வேர்ல்ட் எய்ட்ஸ் டே சரியா. ஸோ அதனால் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்ற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ புக்கில் இருக்க டேஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரி. அந்த மேபி வந்து சில டைம் வந்து டேஸோடைய தீம் கேட்பாங்க, இந்த ஆண்டோடைய தீம் என்ன, ஸோ அதுவும் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டேஸ் கொஷின்ஸும் கொஞ்சம் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரி ஓகே. ஓகே. ஸோ வாக்கியம் அதான் சொன்ன காரணம் கூற்று. ஸோ வாக்கியம் 1, வெப்பக்குறைவு விகிதம் என்றால் ஒவ்வொரு 100 மீட்டருக்கு உயரத்தில் 6.5 டிகிரி விகிதம் குறையும். ஓகே. ஸோ வானவில் மண்டலத்தில் உயிர் அடக்குகளை குறுக்கிய பொது வேகத்தில் ஜெட் காற்றுகள் விற்றப்படும். ஓகே. ஸோ இது என்னென்னா வந்து இந்த டேர்ம் வந்து ஆக்சுவலாக லேப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னு ஒரு டேர்ம் இருக்குது இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா லேப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இது என்ன அர்த்தம்னா பொதுவாகவே ஆல்டிடியூட் உயரங்கள் மேக போக என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் குறையும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாகவே வந்து நமக்கு இப்போ விண்டு மூவ்மெண்ட் எப்படி நடக்குது, காற்று நகர்வு வந்து அழுத்தம் மிக குறைவாக இருக்கோ அங்கே அதிக அழுத்தம் உள்ள காற்று வந்து அந்த குறைந்த அழுத்தத்தை நோக்கி ட்ராவல் பண்ணி வரும். ஸோ லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர். இப்படி நியூஸ்லாம் பார்ப்பீங்களே, குறைந்த அழுத்தத்தில் புயல் மையம் கொண்டதும்பாங்க. அது என்ன அர்த்தம்னா லோ ப்ரெஷர் வந்து எப்போ ஆகும்னா அங்கே டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ப்ரெஷர் லோவாகும். அப்போ என்ன பண்ணும், ஹை ப்ரெஷர்டு விண்டு வந்து லோ ப்ரெஷர் நோக்கி ட்ராவல் பண்ணும். ஸோ அப்போ அதே கான்செப்ட் தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உயரங்கள் மேலே போக என்ன ஆகும், நமக்கு ப்ரெஷர் அதிகரிக்கும், டெம்பரேச்சர் குறையும். ஸோ எவ்வளோ குறையும், 1000 மீட்டர் உயரம் போனீங்கன்னா 6.5 டிகிரி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். 1000 மீட்டர் மேலே போனீங்கன்னா 6.5 குறையும். இதுக்கு பேர் தான் லேப்ஸ் ரேட் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நமக்கு இப்போ ஹில் ஸ்டேஷன்லாம் போனால் நமக்கு கொஞ்சம் சில்லாக இருக்கா, அது காரணம் அது ஆல்டிடியூட் உயரங்கள் தான் காரணம். ஃபஸ்ட்டு வாக்கியம் சரி சரியா. அடுத்து வளிமண்டலத்தின் உயர் அடுக்கில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்று ஜெட் காற்று ஆகும். அதாவது ஜெட் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன்ல பொதுவாகவே இந்த காற்றுகளை வந்து நமக்கு எங்கே வீசுனா வந்து நம்மளுடைய ப்ரெஷர் பெல்ட்டு நீங்கள் ஒரு டாபிக் படிப்பீங்க. இந்த காற்றுகளை பற்றி படிக்கும்போது ப்ரெஷர் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈக்குவேட்டர், ஸோ ஈக்குவேட்டர், டிராபிக்கல் ஜோன், சப்ட்ராபிக்கல் ஜோன், போலார் ஜோன். ஸோ இந்த டிராபிக்கல் ஜோன் வந்து என்னென்னா வந்து வி கால்டஸ் வெப்பமண்டலம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ டிராபிக்கல் ஏன் சொல்கிறாங்கன்னா பிகாஸ் 23 டிகிரி சாஞ்சிருக்கனால இந்த ஜோனில் அதிகமாக என்ன இருக்கும், வெப்பங்கள் வெர்டிகலாக ஃபாலோ ஆகும். ஸோ அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து இங்கே அதிகமாக வெப்பம் வந்து என்ன இருக்குங்க, ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்ல, அதான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ வெப்பமே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் குறைவாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா வெப்பம் அங்கே குறைவாக இருக்கும். ஸோ அப்போன்றப்போ இந்த வளிமண்டலத்தின் என்னது உயர் அடுக்குகளை மட்டும்தான் இந்த ஜெட் ஸ்ட்ரீம் ட்ராவலும். ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் ஒன்றும் இல்லைங்க, பொதுவாகவே நம்ம ஜெட் ஸ்ட்ரீம்னு உயர்ந்த காற்றுன்னு சொல்லுவாங்க, ஹையஸ்ட் விண்டு. இது எப்போயுமே பூமியை சுற்றிட்டே வரும், பூமியை சுற்றி ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். ஜெட் ஸ்ட்ரீம் வந்து பேஸ் பண்ண சம்டைம் வந்து புயல் வருது நமக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு சூறாவளிலாம் வந்து பேஸ்டானது ஜெட் காற்று. அப்போ ஜெட் காற்று எங்கே இருக்கும், உயர் அடுக்கு
பகுதிகளில் தான் அது வேகமாக நகரக்கூடிய ஒரு காற்று. அப்போ அதுவும் சரி தான். ஏன்னா நம்ம டிராபிக்கல் ஜோனில் அது இருக்காது. டிராபிக்கல் வந்து வெப்பமண்டலனால அது இருக்காது. அப்போ இது ஹை ஆல்டிடியூட் தான் இருக்கும். அப்போ ரெண்டுமே சரி நமக்கு. சரி, ரெண்டுமே சரி. ஆன்சர் அதுக்கு சி. ஸோ இது வந்து லேப்ஸ் ஆஃப் ரேட்டும் கரெக்ட் தான். அண்டு ஜெட் காற்றும் இட்ஸ் ஹை விண்ட். ஹை விண்ட் விண்டு நமக்கு நிறைய டைப்பாக இருக்குங்க. கால்டஸ் பிளானட் விண்ட் சொல்லுவாங்க. அதாவது கோல் காற்று, நிலக்காற்று, கடல் காற்று, உள்ளூர் காற்றுன்னு சொல்லி நிறைய டேர்ம்ஸை பிரிப்பாங்க. ஸோ அதில் ஒரு காற்று தான் ஜெட் காற்று. சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஜியோகிராஃபிக்கலாக நமக்கு ஸ்டாட்டிக்காகவும் கேட்பாங்க, அதே சமயத்தில் சம் கான்செப்டாகவும் கேட்பாங்க. அதில் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் இருக்குது. சரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊரக இருந்தால் பேரூராட்சி எனப்படும். இது நகரத்திற்கு கிராமத்திற்கும் இடையே உள்ளது. ஓகே, ஃபர்ஸ்ட் வாக்கியம். செகண்ட், மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையும் வருவாய் அதிகம் இருக்கும் வரை ஊர் மக்கள் நகராட்சின்னு அழைக்கப்படும். ஓகே. ஸோ இது என்னென்னா வந்து நம்மளுடைய பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? சுமார் 10,000க்கு மேல் வாழக்கூடிய ஊராக இருந்தால் பேரூராட்சி என்று அழைக்கப்படும். இது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடையே உள்பட ஊராகும். சரி, ஏன்னா வந்து 10,000 அபோவ் என்னது இட்ஸ் கால் பேரூராட்சி. இப்போ ஊராட்சின்றது 10,000க்குள்ளே இருந்தால் ஊராட்சி, 10,000க்கு மேலே இருந்தால் நகராட்சின்னு சொல்லுவாங்களா? பேரூராட்சி அது பேரூராட்சி. அதுக்கும் மேலே இருந்துச்சுன்னா 10,000 1,00,000 கிட்ட இருந்துச்சுன்னா அது நகராட்சின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்ட் தான் நமக்கு. ஸோ பேரூராட்சின்னு அர்த்தம். இது உங்கள் 6th புக்கில் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த அளவு கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் 10,000 என்னது பேரூராட்சி. சரி, 10,000க்கு மேலே இருந்தால் அது என்னது ஒரு பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. அடுத்ததாக, மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் நகராட்சி எனப்படும். அதாவது மாநகராட்சின்னு அர்த்தம் இருக்கிற கார்பரேஷன் தான் டாப் ஹையஸ்ட்டு. ஸோ 1 லேக்குக்கு மேலே இருந்தால் கார்பரேஷன் ஆயிரும். 10 லேக் அது 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் மெட்ரோபாலிட்டன்ஸ் சொல்லுவாங்க. மெட்ரோ நகரங்கள், பெருநகரங்கள் ஆயிரும். சரியா? அப்போது நமக்கு கார்பரேஷனுக்கு அடுத்து யார் இருக்கா? ஆப்வியஸாக நகராட்சியாக இருக்க போகிறாங்க. அப்போ அதான் கேட்டிருக்காங்க. மாநகராட்சிக்கு அடுத்த நிலைன்னு அர்த்தம். இந்த இடத்துல நமக்கு அந்த ஆன்சர் வந்துடுது. அப்போ மாநகராட்சி அடுத்து யார் இருக்கா? நமக்கு வந்து முனிசிபல் தான் இருப்பாங்க, நகராட்சி தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அதான் கேட்டிருக்காங்க. 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகமாக இருந்தால் என்னது நகராட்சி. சரியா? அப்போ இது ஆன்சர் வந்து போத்தும் காட்டு தான். ஸோ நகராட்சியும் காட்டு தான் அண்டு பேரூராட்சியும் காட்டு தான். அப்போ இந்த ஆன்சர் சி. ஸோ இதுவும் ப்ரீவியஸாக கேட்ட கொஷின் தான். ஸோ அதனால் வந்து இந்த லோக்கல் பாடியோடைய டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. யார் என்னன்னு சொல்லி லோக்கல் பாடி சொன்னில்ல, எப்பயும் கேள்வி கேட்பாங்கன்னு பற்றி இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி உங்களுடைய டாபிக்ஸை ஃபஸ்ட் சூஸ் பண்ணிட்டு படிங்க. ஸோ அதனால் வந்து இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் தான் இப்படி தான் இருக்க போகுது எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் அப்ரோச்சும் இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். ஸோ கொஷின் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி படிங்க. சரியா? ப்ரீவியஸ் கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டவுட்ஸை வந்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் உங்களோட சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. ஃப்யூச்சரில் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் தான் எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த அப்கமிங் போலீஸ் எக்ஸாம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சர் டீட்டெயிலுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பர்ஸ் கால் பண்ணி உங்களுடைய ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆர் புக்ஸ் எல்லாத்துக்குமே என்கொயர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஆல்.